மத்திய மாநில அரசுகள் வீடுகளை கட்டிக் கொடுத்துள்ளதாக கூறும் அதே நேரத்தில் வீடில்லா ஏழைகள் மரத்தடியில் வாழும் நிலை உள்ளதாக இந்திய ஜனநாயக புலிகள் கட்சித் தலைவர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். பெருநிறுவனங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யும் நாட்டில் சிறுநீரகத்தை விற்று கடனை அடைக்கும் நிலையில் ஏழை நெசவாளர்கள் உள்ளதாகவும் மன்சூர் அலிகான் வேதனை தெரிவித்துள்ளார். நான் 2 நாளைக்கு முன்னாடி நெய்வேலியில் கமிட் ஆன படம் முடிச்சு கொடுக்க போயிருந்தேன், கௌதமன் படம். அங்கே அந்த அம்மா பேர் பார்வதி அம்மா, அதான் அந்த செங்கேணி என்ன படாது சூர்யா படம் ஜெய்பீம். அவ்வளோ வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டவங்க. நான் எதேச்சியாக நான் அவங்கள பார்க்கணுன்னு போகலை. அந்த ஊருக்கு பேர் வந்து முதனை. முதனைன்னா திருவண்ணாமலையில் ஏற்ற தீபத்துக்கு முத நெய் அனுப்பின ஊர் அந்த முதனை. அந்த கிராமத்தில் போனோடனே ஆகா ஒரு பெரிய குளம் பார்த்தேன். இப்போ எப்போவுமே நான் கேரவனுக்குள்ளே போக மாட்டேன், போய் குளத்தடியில் உட்காந்துட்டு பாயை வச்சு உட்காந்துட்டு தான் மேக்கப் போடுவேன். போனால் அந்த பாயோட ஒரு அம்மா இருந்தாங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் அந்த பார்வதி அம்மானாங்க. அவரோட மகங்க 2 பேர் மூட்டை முடிச்சோட புளியாமரத்தடியில் குடியிருந்துட்டுருக்காங்க. தாளிகையாளர்களே, இது கொஞ்சம் செய்தியாக்குங்க. இந்த நூற்றாண்டில் இவ்வளோ பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க, காவல்துறை அராஜகத்தால் அது ஒரு உயர் சாதி ஒரு பிரிவினர்னு ஃபால்ஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அதனால் பாதிக்கப்பட்ட படமே எடுத்துருந்தாங்க இல்லையா? சூர்யா தம்பி 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா பேங்கில் இதாக வரவும் அவங்க அம்மா உங்கள் கையில் இருந்தால் பிடிங்கிடுவாங்க அப்படின்னோடனே 5000 ரூபா மாதம் ஈவுத்தொகையை வாங்கி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 3 சென்ட் இடம் இருக்குது. இது வரைக்கும் வீடு இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? புளியாமரத்தடியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பார்வதி அம்மா. சீரழிச்சப்பட்டவங்க சீரழிக்க அந்த எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இது மட்டும் இல்லை, இப்போ இவ்வளவு வாழ்க்கை மோதி அதை கட்டிட்டாங்க, இவர் இந்த கவர்மெண்ட் அதை கட்டுச்சுங்கிறீங்க. உதாரணத்துக்கு இளம்பிள்ளை அந்த ஊர் பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கேன், கரூர் வரைக்கும், குமாரபாளையம், இளம்பிள்ளை இந்த பகுதியில் எல்லாமே இந்த செய்தியை கேட்கறதுக்கு கொடூரமாக இருக்குது. ஒரு கிட்னி யாருக்குமே இல்லை. கிட்னியை விற்று கடன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நெசர் தறிவாளர்கள். 3 லட்சம் தானே 5 லட்சம் தானேன்னு சொல்லி அவன்லாம் இப்போ அந்த அந்த அவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறது சார்? இந்த நூற்றாண்டில் இவங்க இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்கிறாங்க. கிட்னியை விற்று நிறைய பேருக்கு அங்கே ஒரு கிட்னியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க கொடுமை? இவர் பாட்டுக்கு எடுத்து 25 மை காட். இப்போ என்னென்னா 25 லட்சம் கோடியை தூக்கி தள்ளுபடி பண்ணுறாங்க. நம்மள்கிட்ட வரியை வாங்கி வரியை வாங்கி ஏழைகள்கிட்ட எல்லாம் பிடிங்க. ஒரு கடனை வாங்கினா, வீட்டு மேலே கடனை வாங்கினா கதவு பிடிங்கிட்டு போயிடுறான். டிராக்டர் பிடிங்கிட்டு போயிடுறான். மினிமம் பேலன்ஸ் வைக்கணும்னா அங்கே பிடிங்கிட்டு போயிடுறான். எனக்கு என்னென்னா கிட்னியை விற்று சாப்பிட்றாங்க ஐயா. அதுக்கப்புறம் வட்டி கட்ட 50,000 ரூபா இல்லை, ஒருத்தருக்கு வாங்கிட்டு வெறும் 10,000 ரூபா கொடுத்து ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து தறி உட்காந்து நெய்ய முடியாதான், ஒரு கிட்னிலாம் உட்காந்து நெய்ய முடியாதான். சார் இந்த நூற்றாண்டில் அதை செஞ்சேன் இதை செஞ்சீங்கிறானுங்க மாறு தட்டிக்கிட்டு. வெக்க கேடாக இருக்கு இல்லையா? இது எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய கொடுமைங்க. இன்னும் அந்த செங்கேணி அம்மா புளியமரத்தடியில் படுத்து கிடக்கு. ஏன் வீடு கட்டி கொடுத்தீங்கன்னாங்களே, எங்கப்பா பிரேமர் சிங்கில் அத்தனை வீடு திட்டம் இத்தனை வீடு திட்டம்? தெளிவாக சொல்கிறேன். முதனை கிராமம் இப்போ போய் பாருங்கள், புளியாமரத்தடியில் படுத்து கிடக்கு. எங்கே கக்கூஸ் போவாங்க, எங்கே ட்ரெஸ் பண்ணுவாங்க, அத்தனை போலீஸின் அத்துமீறல்கள், வன்கொடுமைக்கு அப்புறம் கணவனை அடித்து கொன்னுட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க சமூக மக்களும் அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன ஒரு சாதி அமைப்புக்குள்ளே கட்டுண்டு கிடக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.